இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கொல்லம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சந்த தமிழ் போற்றுத்தார் ஞானமே வடிவாகி ஆதிவேலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான இந்த மகா சிவராத்திரி திருநாளிலே சீரோடும் சிறப்போடும் மேகநாத சுவாமி ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிவராத்திரி பெருவிழாவினை முன்னிட்டு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கொல்லம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சந்த தமிழ் போற்றுத்தார் ஞானமே வடிவாகி ஆதிவேலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான இந்த மகா சிவராத்திரி திருநாளிலே சீரோடும் சிறப்போடும் மேகநாத சுவாமி ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிவராத்திரி பெருவிழாவினை முன்னிட்டு அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வ புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே இறைவனை அடைவதற்கு எல்லா உயிர்களும் முயற்சி செய்தாலும் அதிலே மானுடர்களுக்கு என்று ஒரு தனிப்பெரும் சிறப்பு உண்டு. இந்த மனித பிறவியில் மட்டும்தான் நாம் நினைத்தால் இதோடு நம்முடைய பிறவியை நிறுத்திக் கொள்ள முடியும். வேறு பிறவிகளில் அது சாத்தியமில்லை என்று அருளாளர்கள் மானுட பிறவியிலே இறைவனை வாயார வாழ்த்தி மனமாற நினைத்து காலார நடந்து கையார அவனுக்கு தொண்டு செய்து முழுவதுமாக இறை சிந்தனையோடு ஒரு மானுட வாழ்க்கை அமையுமேயானால் கண்டிப்பாக அவர்களுக்கு பிறவாமை என்கின்ற பெரும் வரம் கிட்டும் என நம்முடைய அருளாளர்கள் அருளி செய்த ஒரு அற்புதமான பிறவி. இந்த மானுட பிறவியிலே நாம் பல பேர் நினைக்கிறோம் இறைவனை வழிபாடு செய்து இறைவனுடைய திருவடி நிழலை அடைவதற்கு எவ்வளவு காலம் முயற்சிப்பது. நிறைய பேருக்கு கேள்வியே அதுதான். அதாவது பக்தியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னெல்லாம் காலங்களை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு கிமு